வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இது கொஞ்சம் வித்தியாசமான பிராண்டாக இருக்குது. டெம்ட் உங்கள் எல்லாரையும் டெம்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். டெம்ட் ஜோஷ் மேக் 5K. இங்கே பேர் டெம்ட் லுக் ஃபீல் ஓன் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 1799 ரூபாய்க்கு கிடைக்கிது. இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாமா? இன்ஸ்டால்மெண்ட்டா? ஓ ஆமாம், சரி. இது வந்து 2 டிவைஸ் அட் டைம் சார்ஜ் பண்ண மாட்டா, ரைட்டா? ஸோ இதில் பாக்ஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ இந்த சைட்லலாம் எப்பயுமே டீட்டெயில்ஸ் இருக்கும் பாரு. ஸோ ஜோஷ் மேக் 5K ஃப்ரண்ட்டில் அந்த டீட்டெயில் பார்க்குறோம். 9.5 mm அல்ட்ரா ஸ்லிம்னு போட்டிருக்காங்க. ஸோ பவர் பேங்கோட மைய அம்சம் இதுவும் ஒன்று. இன்னொன்று என்னென்னா மேக் சேஃப். அப்புறம் சைடில் வந்து பார்த்தா 15 வாட் மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. டிஜிட்டல் LED இண்டிகேட்டர் இருக்குது. டைப் சி இன்புட் அவுட்புட், அதான் சார்ஜ் போடுறதுக்கு ப்ளஸ் டைப் சி வழியாக நம்ம பவர் பேங்க் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 22.5 வாட் வரைக்கும் PD டைப் சி அவுட்புட் இருக்குது. அப்புறம் 5000 mAh பேட்டரி இருக்குது. போர்ட்டபுள் அண்ட் காம்பேக்ட் அப்படிங்கிறது தான் இவங்களோட ப்ரைம் ஃபோக்கஸ். ஸோ அடுத்து என்னென்னா பின்னாடி வந்து மற்ற டீட்டெயில்ஸு நெட் குவான்டிட்டி வந்து ஒரு பவர் பேங்க் இருக்கும். அப்புறம் ஒரு C2C கேபிள் ஒன்று இருக்கும். ஒரு மேனுவல்னு போட்டிருக்காங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து மார்ச். வாரண்ட்டி 6 months. இதில் போட்டிருக்க MRP வேறு, பட் நம்ம ப்ரைஸ் சொல்லிட்டோம். 4499 போட்டிருக்கு. கலர் வந்து மெட்டல் கிரே, ரைட்டா? இப்போ இவங்க வந்து கிளைம் பண்ணுறது என்னென்னா 22.5 வாட் ஒயர்டு. நம்ம அதையும் இப்போ டெஸ்ட் பண்ணோம். ஒயர்லெஸில் 15 வாட். ஆமாம், 15 வாட்ஸ் வந்து அந்த மேக் சேஃப் அதில் எப்பயும் சொல்கிறது தான். ஏன்னா இவ்வளோ லோக்கலுக்கும் தூக்கலான ஒரு பேக்கேஜிங்கண்ணா. செம்ம சிம்பிளான பேக்கேஜுங்க. ஓ, C2C கேபிள் இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கியா நீ? மேனுவலில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தது? ஓ, அட்டையில் இருந்த அதே டீட்டெயில்ஸ் தாங்க இருக்குது. சரியா? அதே சப்போர்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த வாரண்டி கார்டு மாதிரி 6 months வாரண்டி. ஓகே, அதுக்கான கார்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் டேட் எல்லாமே ஒரே கார்டு தான், சிம்பிள். ஆமாம், அவ்வளோதான். போடு. ஸ்ட்ராங்காக இருக்கா? மோஸ்ட்லி மேக் சேஃப் வந்து ஐஃபோனில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இங்கே பாரு, பரவாயில்ல, இதே பெரிய சாதனை தான். ஷாமிலையும் நல்லா ஒர்க் ஆகுதுங்க அந்த அனிமேஷன். ஆனால் ஒயர்லெஸ் வந்து 15 வாட்ஸ் தான். அது வந்து இதில் கிடையாது, அது ஐஃபோனில் தான் வரும். ஆமாம், இப்போ எல்லாருக்கும் வருமான ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, சரி சரி, இந்த பயலத்துக்கு இப்படி வைப்போம். இவன்ல எப்படி அனிமேஷன் ஓகே தானே? ஷாமி குட். அண்ட் திஸ் இஸ் இவன்ல அவ்வளோதான் அனிமேஷன், சிம்பிளாக மேலே ஒரு இது சின்ன பில் மாதிரி ஒன்று இருக்கும், அவ்வளோதான். இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் லைட்டு. ஆமாம், இங்கே வச்சுருக்கான் சார். இவன் வந்து கொஞ்சம் பழைய குழந்தை. ஆமாம், எப்படி பரவாயில்லையே. ஏய் ஏய் பிக்சல் 5 இருக்கு இருக்கு இருக்கு. ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங். இந்த சார்ஜிங் அனிமேஷன்லாம் நீங்கள் பார்த்து பல வருடங்களாக இருக்கும். ஆமாம், போதாததுக்கு இங்கே இது வேறு இருக்குது, நோட்டிஃபிகேஷன் LED. ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்பா. இப்போ ஸ்க்ரீன் லாக் ஆனதுமே அழகாக LED உடனே இப்போ சார்ஜிங் LED, அதாவது நோட்டிஃபிகேஷன் LED எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அழிச்சுட்டாங்கங்க. நோவான் மேக் சேஃப் ஐஃபோனில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆனால் அந்த மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல ஐஃபோனில். எப்பயுமே பயங்கரம். இந்த இடத்துல லைட் எரியுது பாரு. அந்த டார்க் ப்ளூ ஒன்று எரியுதுல, அது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்காக. ஆமாம், ஓகே, ஒயர்லெஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஒயரில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது, எந்தெந்த டிவைஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். என்ன தம்பி இது? இதுக்கும் மாட்டலையா? என்ன பண்ணுறீங்க? அப்பா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குடா. எடுத்து இந்த கல் வச்சு சுற்றலாம் போல இருக்கு. டொக்குங்குது. ஆமாம், லாக் ஆச்சு டைப் சி. செமையாக பண்ணியிருக்காங்க. ஓகேயா? 10 வாட்டில் ஏறுது தம்பி. பிக்சல் 5 வந்து 10 வாட் அதில் சார்ஜ் ஏறுது. ஆனால் சார்ஜ் பிக்சல் 5 அதிகமாக இருக்கும். 79% இருக்குது. இப்போ அதுக்கும் கீழே போயிடுச்சு பாரு. நான் டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறேன். 10 வாட் கிட்ட போகுது, 9 வோல்ட்டு. அதான் இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போ 18 வாட் வரைக்கும் ஏறும். பிக்சலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இதெல்லாம் தானே. சரி, இதில் பார்ப்போம். இது வந்து பிக்சல் 9 ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்துருச்சு. டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறேன்.
இது சூப்பர்ல, ஏன்னா 22.5 வாட் இது சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி டிஸ்பிளே ஆஃப் பண்ணதுமே டப்புன்னு ஸ்பீடு ஏறுது பார்த்தீங்களா? அதனால இது சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணா ஸ்லோவாக தான் ஏறும். ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட 15 வாட்டில் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, 15 வாட்டில் இது ஏறுது. இது வந்து பிக்சல் 9a. நான் கொஞ்சம் மெண்டல் அப்படின்னு போல அது. என்னங்க இவனுக்கு நிஜமாவே மென்டல் தான். இவனாவது சார்ஜ் அதிகமாக இருக்கிறான், இது கம்மியாக இருந்தான், 50% தான் இருந்தான். இவன் 70s இருக்கான், பார்த்தா 18 வாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். போட்டதும் பாருங்க பீக்கு. அதான் 9a 72% இருக்கு மேலே. கொஞ்சம் கோளாறு தான் போல, இவன் கொஞ்சம் அசல் கோளாறுங்க. பரவாயில்ல, 9Aக்கு அப்போ ஓகே, நல்லா தானே இருக்கு. 1+13R அதில் அந்த ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக. பரவாயில்லையடா, இப்போ வரான்டா. பரவாயில்ல, இதில் ஹைலைட் என்னன்னா 18 வாட்டுக்கிட்ட போகிறானே. இத்தனைக்கும் பேட்டரி எவ்வளோ இருக்கு? 94% இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு மேலே காட்டுது. அதான் பிடி ஸ்டாண்டர்ட்ஸில் சார்ஜ் ஏறுது. சூப்பர். ஆமாம், இவனை பார்ப்போமா? இப்போ அடுத்தபடியாக தலை சிறந்த நத்திங் ஃபோன் 2A+. இதில் 66% சார்ஜ் இருக்குது. டிஸ்பிளே ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்துலேயும் டிஸ்பிளே ஆஃப் பண்ணதும் ஒரு ஹைக் இருக்குது. சார்ஜ் ஏறுறான். அதான் பிடி ஸ்டாண்டர்ட்ஸில் ஒர்க் ஆகுதுங்க. அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 22.5 வாட் வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரியா, லாஸ்ட்டாக ஒரு ஃபோனை காட்டுவோம். இது ஆல்ரெடி சார்ஜ் கம்மியாக இருந்தது. இது வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ. 20% இருக்குது. அதனால் அழகாக காட்டுது ஏறணும் சார்ஜ்னு. ஸ்பீடாக தான் இருக்குது. சரி, அனிமேஷன் காட்டுறது நிறுத்து. 16, 18 16 கிட்ட இருக்கு. ஆமாம், 16 வாட்டில் ஏறிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் ஏறிட்டான் பார்த்தீங்களா? ஓகே, அதான் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு இல்லை. இதில் இவனடா இவ்வளோ ஸ்லோவாக ஏறுவானாடா இவன்? பயங்கரமான ஆளாக இருக்கானேடா இவன். சாம்சங் இவ்வளோ ஸ்லோவாக ஏற்றி தான் பேட்டரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறான் போல. பொறுமையாக ஏற்றி இது பார்த்தா 1.5 வாட்லலாம் ஏறுது. ஒன்றும் இல்லை, டிடபிள்யூசி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், அதுக்காக தான். இதுவும் அதே இதில் தான் ஏறுது. 2.5 வாட் கிட்ட போகுது இது. ஸோ ஆக மொத்தம் இது ஒரு நல்ல பவர் பேங்க் தான். பில்டு குவாலிட்டி கூட ஆச்சரியமாக இருக்குது. 5000 mAh இதில் போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து அவுட்புட்லாம் கூட போட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரிலாம் வரும் பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல, பேட்டரி சைஸ்லேயே தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பேட்டரியே தான். பிபிஎஸ் பாரு, சாம்சங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் 22 வாட் வரைக்கும் ஒர்க் ஆகணும்னு போட்டிருக்காங்க. இதுவே நார்மல் டைரெக்டாக குயிக் சார்ஜ், குவால்காம் குயிக் சார்ஜ் பிடி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து 22.5 வாட் வரைக்கும் போகும். ஸோ டோட்டல் மேக்ஸிமம் அவுட் அதுதான் இதில் போட்டிருக்காங்க. ஒயரில் ஆகும்போது 22.5 தான் வரும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து அகைன் இந்த மாதிரி ரொம்ப தின்னான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஆப்பிள் கைஸ். ஆமாம், இவங்களுக்கு தான் பக்கா. இவங்களுக்கு வந்து எப்பயுமே அவன் செஞ்சதே இதுக்கு தான் செஞ்சுருக்கான். வேறு விஷயம் ஏன்னா பாக்ஸ்லேயே ஐஃபோனை தான் போட்டு ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இல்லைடா, கரெக்டாக மேட்ச் ஆகுதுடா. இங்கே பாரு, கன் மாதிரி செட் ஆகிடுறான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதே பாருங்களேன், பவர் பேங்கோட சேர்த்து வச்சு யூஸ் பண்ண முடியும். அது வந்து வெயிட்டும் கம்மி, உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்குல்ல. ஆமாம், இதுவே நான் இப்போ பிக்சலில் சும்மா என்ன நான் செக் பண்ணலான்னு வச்சுக்கேன், பிக்சல்லையும் இதே மாதிரி ஃபீல் கிடைக்குதுன்னு நான் பார்க்கலாம். இதுக்கும் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் ஃபீல் ஆகலையே, சூப்பராக இருக்கே. ஆனால் ஒன்று உறுதிடா, ஒரு விஷயம் உறுதி, கொஞ்ச நேரம் ஆப்பிளில் போட்டுட்டு வேறு எந்த இதில் போட்டாலும் கொஞ்ச நேரம் டைம் எடுக்குது. ஏன்னு பார்த்தா அது வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு போகுது ஸ்பீடு. ஓகே, இவன் வந்து ஒரு நிலை ஆகிட்டானா. இப்போ வரேன், அவங்க உள்ள அதாவது அந்த ஒயர்லெஸ் பேடில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, எந்த ஃபோன்னு கண்டுபிடிக்குதுங்க. ஐஃபோனாக இருந்தால் ஐஃபோனுக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு அது போயிடுது. அது
நான் ரிமூவ் பண்ணி உடனே நான் வேற ஒரு ஃபோனில் பண்ணால் வேற ஒரு ஐஃபோனில் ஒர்க் ஆகும். ஆனால் வேற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது உடனே என்ன ஆகுதுன்னா இந்த எல்இடி பிளிங்க் ஆகிறதுல நின்னதுக்கு அப்புறமா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போட்டால் அழகாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். பட் இதெல்லாம் தப்பாக கரெக்டான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இப்படி தான் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இஷ்டத்துக்கு இவன் எல்லா ஃபோன்லையும் போட்டு அதே ஃபுல் சார்ஜ் தள்ளிட்டு இருந்தானா நம்ம ஃபோன் தான் ஹீட் ஆகும். கண்டிப்பாக ஹீட் ஆகும். இதுவும் ஹீட் ஆகும், மால் ஃபங்க்ஷன் ஆகலாம். ரைட்டு. ஸோ இது எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். பார்ப்போம் நம்ம. நீங்கள் யாராவது ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது தின்னாக வச்சுருக்கீங்கன்னா என்ன பிராண்டுன்றதை சொல்லுங்கள். ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. இப்போ பவர் பேக்கில் இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி இப்போ வர டிவைஸே 6000 7000 8000 வந்துடும். இப்போ அந்த எம்ஏஹெச்ல இருக்காங்க. பவர் பேங்க் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா ஹைலி ப்ரிஃபரபிள். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. அதுக்கு டிடபிள்யூஸும் சார்ஜ் இருக்குது. அப்புறம் என்ன? ஏப் அவ்வளோதான்.